சிறப்பு குதியா இருக்குதாண்டா. வாங்கம்மா, வணக்கத்துக்குரிய வணக்கம். கீழே ஏழு உலகம், மேலே ஏழு உலகம், ஈரேழு பதினான்கு பூரத்திலே சாகரம். இந்த புவிதனில் நான் வந்த போது நான் எங்கு பிறந்தேன், எங்கு வளர்ந்தேன்? நீங்க சொன்னால் தெரியும். அட வந்தேன் தனதேவி அம்மன்.
அண்ட சராசர சராசர அகில புவனங்களை ஆதியிலே சக்தியாக தோன்றி அகில உத்தை உறுப்பன செய்த நானோ ஆதி சக்தியாக பிறந்து ஜோதி சக்தியாக வந்து ரீம் என்ற ஒளியிலே வந்த நான் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? இந்த காளியம் நானே, நீயும் நானே, உங்காளியும் நானே, மகாகாளியும் நானே, ஆதிபராசக்தி நானே, அகிலாண்ட கோடி நானே, பிரம்மாண்ட இத்தனை தெய்வம் இருந்தாலும் இப்பொழுது எப்படி இருக்கிறேன்? இந்த மகத தேசத்திலே வீரத்தின் தீரத்திலே இருக்கக்கூடிய மகத மன்னன் ஆட்சிக்கு கட்டுப்பட்டு வரக்கூடிய இந்த மகத தேசத்திலே வாழ்ந்து வரக்கூடிய நானோ சராசரி அப்படி சராஜாதியாக நான் பிறந்தேன். ஆதிசக்தி, ஜோதிசக்தி, ஒங்காளி, லிங்காளி, மாகாளி, அமர்ந்திருக்கிறாளே கௌரவத்திலே இந்த அம்மா காளியும் நானே, சூரியனும் நானே, சூரியனும் நானே. 9 சக்தி 16 அம்சம் 64 படத்தில் பிறந்தனா இந்த மகத தேசத்திலே சரதியாக உருவெடுத்து நான் என்ன செய்கிறேன் தெரியுமா? அட நரவாத என்ன பார்க்க இந்த சரதேவிக்காக கவுல்பாளையத்தில் வாழ்த்து முறிந்து வரக்கூடிய மதிப்பிற்குரிய முனிப்பன் ஐயா அவர்கள் சரதேவிக்காக 101 ரூபாய் பலிப்பா கொடுத்திருக்கிறார். காத்து, கருப்பு, பில்லி, சூனியம், எட்டு, ஏவல், ஓமை, மந்திரம் அனைத்து மறுத்து அவர் குடும்பத்திலே சரதேவி குடியிருந்து அன்னை காளிகா வரவேற்று குடியிருந்து பட்டி வெளிக்கு பால்பான வைக்க என்று சுகமாக இருக்க வேண்டும். ஆதியிலே பிறந்தாலும் மந்தையிலே மாறியாக இருந்தாலும் படபத்திர காலியாக இருந்தாலும் அவர் நான் அங்க அமர்ந்து ஆடு கோழி இப்படி பூஜை வாங்குவேன். ஆனால் இந்த மகத தேசத்திலே நான் என்ன சாப்பிடக்கூடியவன்? இரவிலே 12 மணி அளவிலே பொறுமை 12 மணி அளவிலே நான் ஊர்வலமாக வீதி உலா வருவேன். என்ன உலா வருவேன்? எல்லை கட்டாய் வெட்டுறது, சந்து கட்டாய் வெட்டுறது, பாடமாத்தி அவன் வராத இருக்க 33 கோடி தேவர் இருக்க எல்லை கடை வெட்டுற காரணம் எல்லாம் எங்களை மாதிரி துஷ்ட தேவதைகள் நாங்க எல்லையில காவல் இருப்போம். எங்களுக்கு காவு கொடுத்து அந்த எல்லையில அமர்த்தினால்தான் மற்ற காத்து கருப்பு பேய் பிசாசு வராம நாட்டு மக்களுக்கு காப்போம். இந்த சரதேவியாக இருக்குன்னா அதுக்குதான் சரியா 12 மணி அளவுல பகல் இரவலியோ யாரும் வெளியே போவாதீங்கப்பா, உங்களுக்கு ஆபத்து வரும். பெரியவங்க சொல்றாங்களே. அலமேல் அம்மாள் அவர்கள் இந்த சரதேவிக்காக 101 ரூபாய் பலிப்பா கொடுத்திருக்காங்க. அலமேல் அம்மாளுடைய குடும்பத்தில் இருந்து ஏவல் பிள்ளை சுடி வைப்பலாம் நீங்க என்று சுகமாக இருக்க வாழ்த்துகின்றோம். காளியப்பன் இதோ என்னுடைய பெயரை கொண்ட காளியில உருவெடுத்தவள் எல்லையிலே சிதம்பரத்திலே சிவகாமி சுந்தரியோடு நடின புரிந்து ஆணுக்கு பெண் சமம் என்று பெயர் பெற்ற காளி பெயர் கொண்ட காளியப்பன் அவர்கள் 101 ரூபாய் பலிப்பா கொடுத்திருக்கிறார். காளியம்மனுடைய அருள் பெற்று என்று சுகமாக இருக்க பிரார்த்திக்கின்றோம். எந்த நோய் நொடி இல்லாமல் இருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் நான்
நான் என்ன சாப்பிடக்கூடியவன் நரவாடை தேவர்கள் பார்த்திருக்கலாம் ஆனா 12 மணிக்கு போக கூடாது நேரம் கண்ட நேரத்துக்கு சாமி அடிச்சு போடுறாங்களே பேய் அடிச்சு பொழைக்கலாம் சாமி அடிச்சு எவனா பொழைக்க முடியுமா அந்த நேரம் நாங்க வீதி உள்ள வர நேரம் அன்பு பண்பு பாசம் நிறைந்த ராஜையா அவர்கள் இந்த அம்மனுக்காக அளிக்கப்பட்ட 101 ரூபாய் வழிபாடு கொடுத்திருக்கிறாங்க இந்த அம்மன் குடியிருந்து கரதேவியாகப்பட்டவர் அவங்க குடும்பத்தில் அகோரம் கோபங்கள் நீங்கி என்று சிறப்பாக இருந்து பட்டி பெருகி பால்மானம் வங்கி என்று சுகமாக இருக்க வருத்துகின்றார் நல்ல தம்பி ஐயா அவர்கள் இந்த சரதேவிக்காக 101 ரூபாய் கொடுத்திருக்கிறாங்க சரதேவி குடும்பமாகப்பட்டது பட்டி பெருகி என்று சிறப்பாக வாழ்த்துகின்றோம் இப்பொழுது என்ன செய்யக்கூடியவர் 12 மணி அளவிலே செல்வேன் நரப்பிணங்களை திம்பேன் என்னை எதிர் வந்தால் நான் யாருக்கு ஏமன் தெரியுமா நாடாத பேய்கள் எல்லாம் வாதாடி பின்னகடா காவு கொண்டவன் பரமனோடு வாதாடி பல்பசுக்கு காவு கொண்டவன் அப்படி இருக்கு இந்த சரதேவி இன்றைய தினத்திலே என்ன செய்ய வேண்டும் நான் சுட்ட நல்ல பிணத்தையெல்லாம் சரியான 12 மணி ஆகுது எங்கேயோ புதகடங்களா ஐயா நரவாடை வீசுது நல்பக்கம் பாருங்க
நாம் எத்தனையோ பணங்களை தின்றுகிறோம், எத்தனையோ நலன்களை தின்றுகிறோம். ஆனா இந்த நலன் பார்க்கும்போது ஒரு கை, ஒரு கால், ஒரு நெஞ்சு அறத்தான் தெரிகிறது. என்ன வினோதமாக இருக்கிறது. இதை சாப்பிட்டால் நமது சிறுகுடலுக்கே பத்தாது. இதை சாப்பிட்டா அறத்தா இருக்குது. எங்கேயோ சத்தம் கேக்குதாடி, இடது கை இடது கால் ஒரு பக்கம் இருக்கிறது இந்த பணத்துக்கு, இந்த நரனுக்கு இருக்குது. வலது கை வலது கால் இந்த நரனுக்கு இருக்குது. இது ரெண்டு சிறுகுடலுக்கே பத்தாது. இதை நம்ம என்ன செய்ய வேண்டாம், ஒட்டுக்கா சேர்ந்து சாப்பிட்டா என்ன நடக்குது பார்க்கலாம். சாப்பிடலாமா? ஒட்டுக்கா சாப்பிடும் போது என்ன வினோதமாக இருக்கிறது. இரண்டு அரை குழந்தையும் ஒன்றாக சாப்பிடலாம் என்று போகும்போது இரண்டு ஒன்றாக ஒட்டி கொண்டது. ஒட்டி குழந்தையாக குவா குவா என்று அழுது கொண்டு, தாயே என்னை தின்று விடாதே, தாயே தின்று விடாதேன்னு சொல்லுது. இந்த சின்ன குழந்தை நம்மளுக்கு சிறு குழந்தைக்கு பத்தாது. இந்த மகத தேசத்தை ஆண்டு வரக்கூடிய மகத மன்னன் புத்திர பாக்கியம் இல்லாமல் பல வருடமாக போராடி என்னை கோரி தவம் செய்து கொண்டிருக்கிறான். இந்த குழந்தை நாம் சாப்பிடுவதை விட அவனுக்கு புத்திர பாக்கி கொடுத்து என்னையே நம்பி இருக்கிறான். சரதேவியே அல்லும் பகலும் அருள்களை கூப்பிடுறானே, அவனுக்கு வாழ்க்கை அளிக்க வேண்டும். அதனால இந்த குழந்தைய அவங்கிட்ட கொண்டு போய் கொடுக்கலாமா? ஒரு தாயாகப்பட்டவ எத்தனை தேவர் வந்தாலும் பண்ற போது